வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். நான் இந்த பலன் தரும் பதிவுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது 3வது பதிவு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த தடவை நான் கொடுத்துருக்கிறது திருப்புகழ் தான். இது பலன் தரும் பதிவுகள். நான் சும்மா எதையும் ஒன்று எடுத்து போடலைங்க. இது நான் தினந்தோறும் டெய்லி நான் படிக்கிற பதிகம் தான். இப்போ 10வது வரைக்கும் நான் 48 நாள் வரை இருக்கேன். அதில் நான் தினமும் இந்த பதிகத்தை பாடுறேன். நான் அது ஒரு தனி பதிவாக தரேன். நமக்கு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான எல்லாமே நம்ம இன்றொருத்தகுல சுதாமா யூடியூப் சேனல்ல எல்லாமே போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதையும் நான் இப்போ 48 நாள் முடியறதுக்கு 30 டேஸ் முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 18 டேஸ் இருக்கு. எனக்கு அதுக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் தெரியுது. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி இருக்கணும்ன்றதும் நான் தனியாவே கொடுக்குறேன். இது என்னன்னா, இது நீங்க படிக்க படிக்க நமக்கு வாழ்க்கையில நமக்கு தெரியாத ஒரு முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் அமையும். என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது. அதனால தான் நான் இதை திருப்பி திருப்பி நான் சொல்றேன். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா, நான் கடன் அடைக்கிறதுக்கு நிறைய வழிபாடு போட்டிருக்கேன், பதிகங்கள் போட்டிருக்கேன். நேற்று கூட சிவபெருமான் போட்டேன். நிறைய பேர் அதை படிச்சிருக்கீங்க. அப்புறம் சித்ரா பௌர்ணமி போட்டிருக்கேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. நான் உங்களை கேட்டுக்கிறது என்னன்னா, எல்லாமே பாருங்க, ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? என்னோட சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா முழுக்க முழுக்க முருகர் வழிபாடு தான். என்னோட சேனல் உள்ள போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துனீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாமே முருகர் வழிபாடு, கடன் தீர்க்கறதுக்கு உண்டானது, சாமி கும்பிட்றதுக்கு உண்டான பதிகம், என்ன முறை, பிரம்ம முகூர்த்தத்தில் எப்படி கும்பிடணும், எல்லாம் பேசிக்ஸாக நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நான் நம்ம எப்படி பெரிய அறிஞர்கள்லாம் சொன்னால் நமக்கு அது புரியாது. அதே நம்மள ஒருத்தர் எடுத்து செஞ்சு அது இப்படி பண்ணுங்க போகுதுன்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் தான். எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் எல்லாமே. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திருப்புகழ், அதாவது முருகர்னு பேசும்போது அருணகிரிநாதர் பத்தி பேசாம இருக்கவே முடியாது. அருணகிரிநாதர் செய்யாத தப்பே கிடையாது வாழ்க்கையில. எல்லாம் முடிஞ்சு போதண்டா சாமி, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோபுர உச்சியில போயிட்டு தற்கொலை பண்ணிக்க போறார். அப்போ முருகர் அவரை தடுத்தாட்கொண்டு, அருணகிரி, கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா உனக்கு வாழ்க்கையில அடுத்த ஜென்மமும் கிடையாது, நீ கடைசி வரை பேயகத்தான் அலைவாய் அப்படின்னு சொல்லி உலகமுய்ய திருப்புகழை பாடுன்னு எழுதி கொடுத்தாரு. எனக்கு என்ன தெரியும் ஆண்டவான்னு கேட்டதுக்குதான் முருகர் என்ன பண்ணாரு, அவரோட நாவல ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தின் அடிப்படையில அவரோட நாவல அது எழுதுறாரு. எழுதுறதுக்கு அப்புறம் தான் அவரே எடுத்து கொடுக்கிறார், உலகமுய்ய திருப்புகழை பாடு. ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது திருப்புகழ்ல ஒரு பாடல். அவர் நிறைய 16,000 பாடல்கள் எழுதினாரு. நமக்கு இன்னைக்கு காலத்தின் கோலத்துல நமக்கு கிடைச்சது வெறும் 2000 பதிகம் தான். அந்த 2000த்துல சில முக்கியமான பதிகங்கள் தான் நான் உங்களுக்கு தொடுத்து கொடுக்குறேன். பாருங்க. இது நான் தினந்தோறும் பாராயணம் பண்ற பதிகம் தான். நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இந்த பதிகத்தில் நீங்க படிக்கும் போதே பாத்தீங்கன்னா, முருகர் சொல்றாரு, என்ன நீ ஒரு அரை நிமிஷம் போதும், என்ன உள்ளன்போட நீ கூப்பிடு, நான் உங்ககிட்ட நிப்பேன்னுவார். இன்னொன்னு தெரியுமா, திருப்புகழை பாடினீங்கன்னா முருகர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் நம்ம கண்ணிலே தெரிவார். அது நான் கண்ட உண்மை. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஓகேங்களா? ஆனா இதுதான் உண்மை. அதனால திருப்புகழ்ல ஏதாவது ஒரு திருப்புகழ் படிங்க. நான் இப்ப இதெல்லாம் ரொம்ப நல்ல, இதுல பாத்தீங்கன்னா இந்த பதிகத்துல ஒரு லைன் வரும், அரை நிமிஷம் படிச்சா போதும், உங்களுக்கு சகல செல்வ யோகம் முக்கிய பெருவாழ்வு நான் தரேன்னு அவரே கொடுத்திருக்காரு. இப்ப நான் படிக்கிறேன் பாருங்க. சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷம் நேரமட்டில், கேட்டுங்க, அரை நிமிஷம் நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட முடமட்டி பவவிடல் நேசலித்த தமிழ்மடி யாழ்மேக்க முருவேனு கருணைப்புரி ஆதரிப்ப தென்குறைவேலை செப்பு கைலைமலை நாதர் பெற்ற குமரவனை கடகவிய மீதிரத்திர மணியணிப்புண் மாலைச்சச்ச கமிழன மார்கடப்ப மணிவோனை தருணமிதை யாமிகுத்த கணமதுர் நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு. இந்த லைன் பாத்துங்க. நீல் சகல செல்வ நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமிசவ ஞானமுக்தி பரகுதுடனே நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா அருணதல பாதமத்ம அனுதினமும் வேதுதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதிதித்த அழகு திரு ஓரகத்தின் முருகோனே. இதுல பாத்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு, நீ என்ன ரொம்பலாம் பண்ணாடா, அரை நிமிஷம் என்ன கூப்பிடு போதும், ஆனா உள்ளன்போடையும் அவரை மனதளவுலையும் உடல் அளவையும் தூய்மையோடையும் அவரை நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டா இதை விட வேற எதுவுமே வேண்டான்ற மாதிரி சொல்றாரு. அதுலயே பார்த்திருக்க, சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு நான் உனக்கு அருள்வேன்றார். இதை விட வேற என்னங்க வேணும்?
திருப்புகழ் ஏதாவது நீங்க இப்ப நான் டவுன்லோடே பண்ணி வச்சிருக்கேன். நான் திருப்புகழ் என்ன படிக்கிறேனோ அதுவும் உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. ஆனா இதை தினந்தோறும் நீங்க பாராயணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சகல செல்வ யோகமிக்கும் நமக்கு வாழ்வு கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்த திருப்புகழுக்கு சொந்தக்காரர் முருகர் முருகர் முருகர், நம் சொந்த கடவுள் சொந்த கடவுள் முருகர் தான். அதனால இதை பாராயணம் பண்ணா நமக்கு கண்டிப்பா நன்மையை தவிர வேற எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா அடிச்சு சொல்றேன். இதை நீங்க இதுன்னு சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சு எந்த திருப்புகழ் வேணாலும் பாடுங்க, ரொம்ப நல்லது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் இப்போ நான் இப்போதான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வரேன். உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.